வணக்கம். சீமான் பிரபாகரன் உடனான சந்திப்பு, சீமான் சொல்லுகின்ற போலி கதைகள், இதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்துவதற்கு நான் தயார் என்று ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சமீபத்தில் பேட்டி அளித்திருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக சீமான் அந்த சவாலை ஏற்பதாக சாட்டை துரைமுருகன் மூலமாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் சீமான் சந்தோஷோடு விவாதிப்பாரா? தான் ஈழம் சென்றது உண்மைதான், அங்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்றத நிரூபிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக நம்முடைய விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்ப தொடர்ச்சியா பேட்டிகள் வந்துட்டு இருக்கு. முதல்ல சங்ககிரி ராஜ்குமார் அவர் அந்த போட்டோவே போலி, அது எப்படி அப்படின்னு சொல்லி விலக்கி ஒரு பேட்டியாகவே கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சீமான் அங்க சந்திச்சாரு, போட்டோ எடுக்கப்பட்டது, வீடியோவும் இருக்கு, ஆனா அந்த போட்டோ இது கிடையாது, இது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் சீமான் சொல்லுகின்ற இந்த கதைகள், இது எல்லாமே மற்றவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு, இப்ப சந்தோஷுக்கு நடந்தது, பிரபாகரனை பார்த்தவர்கள் சொன்னது, இப்படியான செய்திகளை தனக்கு நடந்தது போல அவர் ஒரு 15 ஆண்டுகளாக கதை கட்டி வருகிறார் அப்படின்ற செய்தி. இப்ப அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக படப்பிடிப்புல ஆயுதத்தோட துப்பாக்கி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த புகைப்படம், அதை இடுமானங்கார்த்தி கூட வெளியிட்டு இப்ப அசிங்கப்பட்டு இருக்கிறார். அது படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்றது வரைக்குமான விஷயங்களை இந்த அமர்தாஸும் சொல்லிருக்கிறாரு. நீங்க இந்த 10 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த விவாதத்தை எப்படி பார்க்கிறீங்க? இது அந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்தா நமக்கு 15 வருஷமா அல்லது 10 வருஷமா நமக்கு இவர் பொய் தான் சொல்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் பல சமயங்களில் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே ஒரு அனுமானமாக நம்ம பல சந்தர்ப்பங்களில் நாம் பேசிட்டு தான் வந்திருக்கோம். இது ஏன் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ என்னென்னா, நாம் இது வரைக்கும் சொன்ன ஒரு கண்ணோட்டம் உண்மை அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. இதில் சீமான் தரப்புக்கு ஆதரவாகவும் சில வீடியோக்கள் வருது. அதில் இருக்க பிரச்சனை என்ன, அது எப்படி அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகுதுங்கிறத அதை அடுத்து பேசலாம். இது ஒரு ஆர்டரில் பார்த்தோன்னா, முதல்ல இவங்க இந்த பிரச்சனை விவாதம் எழும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சங்ககிரி ராஜ்குமார் தான் முதல் துவக்கப்புள்ளி. அவர் சொன்ன உடனேவே அவர் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிட்டாரு. நான் பார்க்கவே இல்லை, போதுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி ஒப்பேத்திட்டு இருந்தார். அப்போது இவங்க சைடில் இருந்தே கூட இருந்த மற்றவங்க பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. சந்தோஷ்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா நீ காலிங்கிற மாதிரியான நீ அம்பலப்பட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கிருந்தோ நீண்ட மௌனத்துக்கு பிறகு சந்தோஷம் வந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பதிவு பண்ணிட்டு தான் இருந்தேன். 2010லயே அவரும் பதிவு பண்ணியிருக்கிறதா, நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் கவனிக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டை வைக்கிறார். இவர்கள் 2 பேர் சொன்னதை பார்க்கும்போது தெரியும். சீமான் சொல்ற கதையில பார்த்தீங்கன்னா கால வரிசை இருக்காது. அவர் எப்போ முதல்ல, நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு தொடர்ச்சியா இருக்காது. எப்போ போனோம் என்ன. இன்னொன்று, சீமானுடைய பேச்சுக்கள்லையே அவர் சொல்ற கதையெல்லாம் வரிசையை அடுக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 வருஷம் அவர் அங்கே இருந்திருந்தா தான் அந்த போர் சூழல்ல. ஏன்னா பிரபாகரனோட அண்ணன் மகன் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் தன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு மாசத்துல 1 இல்லை 2 முறை தான் சாத்தியம்ன்றார் அந்த நெருக்கடியான போர் சூழல்ல. அப்போ இவர் பிரபாகரனோட இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்றா சாப்பிட்றது, விதை சுடுறது, கப்பலை சுடுறது, எல்லா கதையும் நடந்திருக்குன்னா ஒரு 2 வருஷம் இருந்திருக்கணும். ஸோ தட் மதிவதனி அவங்களுக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் பிரபாகரனுடைய செலவிட்டால் ஒழிய இந்த கதைகள் உருவாக வாய்ப்பில்லை. ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக பேட்டியில் என்ன சொன்னார்னு சொன்னால், அநேகமாக அது ஐதர் ரெட்பிக்ஸ் இல்லைன்னா தமிழ் தடமாக இருக்கலாம், 2ல் ஏதோ ஒன்று சொன்னார். 2 முறை அண்ணனை நான் சந்தித்தேன், நீண்ட நேரம் சந்தித்தேன், 2 முறை சந்தித்தேன், 3ஆவது முறை சந்திக்க வாய்ப்பு இல்லைன்றார். அவருடைய வார்த்தைகளே இது 2ம் அம்பலப்படுது. வீட்டில் உட்காந்துருந்தோம், காலைல சாப்பிட்டுட்டு இருந்தோம், போர் பயிற்சிக்கு போனோம், இவ்வளவு கதையை சொன்னீங்கன்னா, கப்பலை சுட போனோம், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அவருக்கே பொருந்தாது. இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது ஒரு கால வரிசையில் ஒரு ஒழுங்கோட எவ்வளவு நேரம் இருந்தோ, யார் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலை அவர் கொடுக்குறாரு சந்தோஷ். அதான் என்னென்னா, நீங்கள் சுலபத்தில் சந்தேகப்பட தேவையில்லை. ஏன்னா அதில் எல்லாம் ஒழுங்காக இருக்குது. நீங்கள் இடைமறித்து சிலது தவறாக இருக்கலாம், அவரோட புரிதல் தப்பாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்கிற அந்த சீக்வன்ஸு, அவர் சொல்கிற சம்பவங்கள், இது எல்லாமே உண்மைன்னு எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்ததுனால சீமான் கூடாரம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் 2 நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல. கார்த்திக் மனோகர் அவரோட பேட்டிக்கு பதில் சொன்னாருன்றதை விட இந்த மாதிரி ஆபாசமா பேசினாரு. ஆனா அதற்கு பிறகு இதுக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. இல்ல, கண்டென்ட் இல்ல. அவங்க போராளிகளை கூப்பிட்டு வர வச்சு யாராவது 2-3 செட்ட போராளிகளை ஏற்பாடு பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கலாம். அதை வச்சுட்டு அவங்க பேச்ச தொடரலாம். அதுக்கு ஆள் வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கார்த்திக் மனோகரன் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும். அதாவது எல்டிடியோட சொத்துக்கள் உலகளாவிய அளவில் இருக்குது.
அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சண்டை இருக்குது. சண்டை இருக்குன்னு சொன்னால் நியாயமாக கேட்குறவனும் சண்டை தான் போடணும். அந்த சொத்தை குறைஞ்சபட்சம் இலங்கையில் இருக்கிற கொடும் வறுமையில், ஆப்பிரிக்காவை விட கொடிய வறுமையில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாக பல இலங்கை யூடியூபர்ஸ் வந்து போடுறாங்க. தலையெல்லாம் பரட்டையா, வயிறு ஊட்டி போய், சட்டை கிழிஞ்சு, செருப்பு இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகள் தெருவில் நின்று ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுற காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டால் அவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிருக்கலாம், அல்லது பறிச்சுக்கிற நோக்கத்தில் கூட 2 பேர் சண்டை போடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபாகரன் வந்துருவார், வந்த உடனே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்காக பிரபாகரன் உயிரோடு இருக்காருங்கிற கட்டுக்கதையை வந்து அவுத்து விட்டுருந்தாங்க. அடுத்ததாக சரி இது ஒத்து வராது, இனி பிரபாகரன் வர மாதிரி ஏற்பாடு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பிரபாகரன் மகளை இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி அவங்க அதில் சில கிராஃபிக்ஸ் வேலையெல்லாம் செஞ்சு முகத்தை அதே மாதிரி இப்போ தான் பிரபாகரன் குடும்பம் வெளியில் வருது. அதுவரை அவர்கள் வெளியில் வரல. அந்த துவாரகா போலி துவாரகா விவகாரத்திலையும் சீமான் தான் வேலை செஞ்சிருக்கு. சீமான் தான் பிரபாகரனோட நெருங்கின உறவுக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் மனோகர். அதன் பிறகுதான் அவங்க கோவப்பட்டு என்னோட சித்தப்பாவுக்கு, என்னோட தம்பி, சித்தி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்ச அவருடைய இறப்பை மரியாதை செய்கிற மாதிரியான ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தப்படலை. இந்த போக்கு தான் எங்களை வெளியில் வர வச்சது, அதர்வைஸ் நாங்கள் வர விருப்பத்தில் இல்லை அப்படிங்கிறார். ஸோ இவங்க அந்த மாதிரியான ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தினோடனே இவர் சுதாரிக்கிறாரு சீமான். இல்லை அண்ணன் செத்து போயிட்டாரு அப்படின்னு அப்போ தான் அவர் ஒத்துக்கிறார். இவங்க ஒரு பக்கம் அம்பலப்படுத்தின பிறகு சரி இந்த நெருக்கடியெல்லாம் வரும்போது சந்தோஷம் அந்த இதில் ஜாயின் பண்ணுறாரு. அநேகமாக அவர் யோசிச்சிருந்துருக்கலாம், அல்லது என்ன தயக்கம், பாதுகாப்பு காரணமாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். பட் இவர்கள் எல்லாரும் வெளியில் வரும்போது சங்ககிரி ராஜ்குமார் ஒரு இதை உடைக்கிறாரு. அடுத்ததாக பிரபாகரனோட அண்ணன் மகன் வந்து இன்னொரு கூடுதல் தகவல்களை சொல்கிறாருங்கும் போது சந்தோஷம் இதில் ஜாயின் பண்ண இந்த பல்முனை தாக்குதல் சீமானுடைய, அவர் வந்து தான் வந்து அசிங்கப்படுறோங்கிறது இல்லை, அவரோட பிரச்சனை என்னன்னு சொன்னால் தான் ஒரு பொய்யன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆதாரப்பூர்வமாக நிரூபணமான உடனே ஃபர்தராக வர்ற கலெக்ஷன் நின்றுங்கிற பயம்தான் அவரை வந்து இன்னமும் செலுத்துதுன்னு நினைக்கிறேன். சீமான் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் இப்போ என்ன நான் போகலை, அதானே நான் போகலை, அவங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன் அப்படின்ற கட்டத்துக்கு வந்திருக்காரு. இல்லை அந்த ப்ரெஸ் மீட்டை கவனிச்சாலே தெரியும், அதுவே ஒரு அசாத்திய ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொடுத்த பேட்டி தான். தான் இனி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, தான் பொய்யன்னு நிரூபிக்கப்படுறதுல அவருக்கு சிக்கல் இல்லை, அது வேற ஒன்றை பாதிக்கும், தன்னோட இன்டர்நேஷ்னலாக தான் ஒரு இனி வந்து பேசுறதுக்கு மரியாதை இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுல தான் அவர் பயப்படுறாரு. அந்த பேட்டிகளில் கூட பார்த்தா தெரியும், இவர் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி பேசிட்டு திரும்ப பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவில் சொன்னால் ஆடியன்ஸை திருப்பி பார்க்குறாரு, கைதட்டே இல்லை. ஸோ அது அந்த மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு, இவரோட ரோல் மார்க்கெட், இந்த மார்க்கெட் போகிறது தான் அவரால் சகிச்சிக்க முடியல. அது இவங்க கூடாரத்துக்குள்ளே எவ்வளோ குழப்பம் வருதுன்னு பாருங்கள். சந்தோஷோட பேட்டி வருது, ஒரு ஃபுல் நைட் வந்து இவங்க ஒரு மயான அமைதியில் இருக்காங்க. சிலர் வந்து என்ன பதில் பிரபாகரனை சந்திக்காட்டி என்னடா, நாங்கள் 35 லட்சம் ஓட்டு வாங்கினோம்ல, தமிழ் தேசியத்துக்கு ஒரு கட்சியை கட்டினார்ல, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் போஸ்ட்டுக்கு ஜோம்பிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு தாங்க முடியாமல் என்னென்னா, முதல்ல சாட்டை துரைமுருகன் ஒரு பதிவு போடுறார். அண்ணன் வந்து நியூஸ் 18 தரப்பில் பேசினதாகவும் எந்த விவாதத்துக்கும் நான் தயாராக இருக்கதா சொன்னார். நீங்கள் நேர்மையான ஊடகவியலாளர் என்றால், நீங்கள் நேர்மையானவங்க இருந்தால் ஒரு விவாதத்துக்கு, பொது விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சவால் விடுறாரு. சீமான் சைட்லேருந்து வரல, அவரோட பக்கத்தில் அது மாதிரி எந்த பதிவும் இல்லை. சாட்டை துரைமுருகன் சொன்ன பிறகு இவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, நியூஸ் எதுவும் போகாது, கம்கமாக அமைக்கலான்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல். நியூஸ் 18 தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் சந்தோஷ்கிட்ட செக் பண்ணோம், சந்தோஷ் வந்து தயாராக இருக்கார், நீங்கள் ஒத்துக்கொண்டால் சீமான் வந்து நேரம் கொடுக்குற பட்சத்தில் நாங்கள் ஒரு விவாதத்தை ஒழுங்கு செஞ்சு அதை கொண்டு போகிற பொறுப்பை வந்து நியூஸ் 18 எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு போட்டாங்க. இந்த கார்டு போட்டோடனே நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், எப்படியும் ஜகா வாங்குவாங்க இவங்க, இந்த சவாலுக்கு இந்த அறிவிப்புக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பல பேர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தான் ஆன்டி கிளைமாக்ஸ் இது வருது. சாட்டை துரைமுருகன் இப்படி ஒரு போஸ்ட் போட்டாரா, இடும்பாவனம் கார்த்தி வேற ஒரு போஸ்ட் போகிறார், விவாதம்லாம் ஓகே தான், ஆனால் எங்களுக்கு விவாதம் பெரியார்லேருந்து ஆரம்பிக்கணும், இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது பெரியார் தானே, பெரியாரை பற்றி விவாதத்துலேருந்து எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பெரியாரை பற்றின விவாதத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோல் போஸ்ட்டை கொண்டு போய் அதெல்லாம் முடியாது, வடுகர்கள் வந்தது நாயக்கர் வந்த காலத்தில், நீ நாயக்கர் காலத்துலேருந்து விவாதத்தை கொண்டு போய் அப்படிம்பாங்க. நீங்கள் அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்கன்னா நேராக நகர்த்தி கொண்டு போய் ராஜராஜன் காலத்தில் தமிழ்நாடு சூப்பராக இருந்தது, நீ ராஜராஜன் காலத்துலேருந்து வாம்பாங்க. இவர் வரப்போகிறது இல்லை. ஓகே, அண்ணன் வரக்கூடாதுங்கிறதுல இதில் என்ன பிராண்டுன்னு தெரியல. சாட்டைகிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணி
கார்த்திகிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணி இல்ல பதட்டத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணி இல்ல அவர் தான் அரை மணி நேரத்துக்கு மாத்தி பேசுறாங்க. அடுத்து வந்து அதை எப்படி சரி செய்யறதுன்னு ஆமா தெரியல. முதல்ல வந்து சவால் விட்டுருப்பாரு சாட்டைட்ட, சவால் விட்றா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாரு. இல்ல இப்ப அண்ணனாமே அடிச்சு வீட்டுல உட்கார வைக்கிறதுக்காக சாட்டையே போட்டு விட்டாரான்னு தெரியல. இன்னும் சாட்டையை ஏத்து இவரால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதான் எல்லாரும் சொல்ற தகவல். உள்ள அவங்க வெளியில வந்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி, இவனாலதான் இவர் வீணா போறாருன்னு எல்லாரும் சொன்ன பிறகும் அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காருன்னா என்ன கதைன்னு தெரியல. பட் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. எப்படி இதை டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல. காளியம்மாள் இத அன்றைக்கே வந்து மேடையில் சொன்னவர். ஆமா, அண்ணன் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சந்திச்சுட்டு வந்து எவ்வளவு சாதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சு வாக்குல சொல்லி விட்டாங்க. இன்றைக்கே அது உண்மை அப்படின்ற தகவலை எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ஆனா சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்திகையும் தான் கொதிக்கிறாங்க. காளியம்மாவை காணோம், வேற யாரையுமே காணோமே. இல்ல காளியம்மால தான் அந்த வந்து ஊரை விட்டு அண்ணன் தண்ணி புடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிட்ட மாதிரி தானே இருக்கு. அதான் நடுவில் ஒவ்வொரு முறை ஏதோ பேருக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு தரம் கூப்பிடுறாங்களே தவிர, பட் அந்த இந்த இந்த லேண்ட்ஸ்லைடு ஆரம்பிச்சு வச்சவர் காளியம்மாள் தான். நம்ம அவருக்கு கொஞ்சம், அதாவது சீமான் விஷயத்துல அவருடைய சம்பாத்தியம் சிக்கல் தோழர். அதை அவங்க சம்பாதிக்கிறதுன்னா வெளிநாட்டு சினிமா நடிகர்களுக்கு பணம் தர்றாங்க. இவர் ஒரு அரசியல் சம்மந்தம் இல்லை தான். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பாலா மாஸ்டரா யாரோ ஒருத்தர், சீமான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று இப்போ கொடுத்துருக்காரு நியூஸ் 18ல. அதான் என்ன சொல்றாருன்னா, சீமான் போனது உண்மைதான், தலைவரோட ரொம்ப நெருக்கமாக பேட்டி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு நான் நேரில் பார்க்கல, சீமான் தலைவரை சந்திச்சது உண்மைங்கிறதுக்கு அவர் சொல்ற ஆதாரம் என்னன்னா, சந்திச்சதா சீமான் சொன்னாருன்றார். அண்ணன் வார்த்தை தான் அங்கே ஆதாரம். இவர் தமிழ் தேசியத்தை கொண்டு போறாரு, அதனால சீமானுக்கு பக்கபலமா இருக்கணுன்றாரு. அல்லது ஒரு கற்பனையில கூட இருக்கலாம். அவர் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை ஒருத்தன் அமைக்கிறான், அங்கே பெரும்பாலான வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு கற்பனை இருக்கு இல்லையா, சீமான் இங்கே சிஎம் ஆயிட்டாருன்னா அப்படியே பார்டர்லாம் ஓப்பன் பண்ணிடுவார், ஈழத்துக்கு எல்லா இதுவும் போயிடும், ஆர்ம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி தனி ஈழத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய கற்பனையில் அவங்க இருக்காங்க. அந்த கற்பனையில் கூட இருக்கலாம், அது இல்லை விஷயம். கடைசியில் தான் அவர் ஒரு சேம் சைடு கோல் போடுறாரு. பணம்லாம் இதை சொல்லி வசூல் பண்ணாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நெறியாளர் கேட்கும்போது, அவரெல்லாம் வசூல் பண்ணல, நாங்களாம் இஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம். அப்போ இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன் ஓடிட்டு இருக்குங்கிறது அவர் ஒத்துக்கிறாரு. சீமான் நேரில் பார்த்ததை இவங்க யாரும் பார்க்கல, சீமான் சொன்னதை இவர்கள் நம்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஃபர்தர் ஆட் பண்ணணும்னு சொன்னால், நந்தகுமார்னு இன்னொரு அந்த இயக்குனர் போனார் இல்லையா, எல்லாளன் படத்தை இயக்குவதற்காக, கெட்டவன் அவர் நந்து போறார் இல்லையா, அவர் வந்து சீமானை எதிர்த்து பெரிய அளவில் பேசலை. அவர் முக்தாருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அது இன்னும் டேமேஜிங். டெய்லி குவார்ட்டருக்கு மேலே அந்த உள்ளூர் சரக்கை எங்கே ஷெல் தாக்குதல் 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்து நடக்கிற இடத்துல சீமான் வந்து டெய்லி சரக்கு போட்டு சலம்பிருக்காரு. ஒற்றைப்பனைகள் குடிச்சாராம். ஆமாம், அந்த அந்த கிபிர் விமானம் தாக்குதலில் இவர் ரூம் ஜன்னல் தெரிச்சு உடஞ்சிருது. சண்டை போட்டிருக்காரு, என்னை கொண்டு வந்து சாவ விடுற மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. அப்போ கதறல் அழுதுருக்காரு, டெய்லி அழுவாராம். அதனால அதை நான் சேர்க்கல, தினசரி அவர் அழுதுருக்காருன்னு தான் சொல்றாரு. அவரு சரக்கு போட்டு எல்லாரும் அழுவாங்களா அது மாதிரின்னு தினசரி அழுதுருக்காரு. அந்த என் உயிர் போனா பரவாயில்ல அப்படி இப்படின்னு சவால் விட்ட இவர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ என் லைஃபே போச்சு, என்னை கொண்டு விடுவீங்க போட்டிருக்கேன்னு அழுவ. அந்த ஃபைட் மாஸ்டர் என்ன சொல்லுங்க, நீ ஒன்றும் இல்லாத ஆளு மொட்டை பையன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது, நானே இருக்கேன், உனக்கு என்ன கேடுன்னு இருக்காரு. அப்போ எனக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதறி அதை ஒரு மாதிரி சமாதானம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அப்போ வந்து இவர் சொல்ற மாதிரி போருக்கெல்லாம் போல, மனைவி அதான் இருக்காங்க விடவங்க, அவங்கள ஏதோ சேஸ் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. உசுப்பி விட்டது நான் தான் சொல்றாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவுல தான் இருந்திருப்பார் போல. மேற்கொண்டு சேரலாதன் எப்பா இவர் ரெண்டுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேணா, உனக்கு சோத்தை அங்கேயே அனுப்பிடுறேன் அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மோசமாக நடந்திருப்பாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே சேரலாதன் தான் இங்கே வந்த பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்கைப் கால்ஸுக்கு விஜயலட்சுமியோட கால் அட்டன் பண்ண, இனிமேல் அவனுக்கு நான் காலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பரவலாக பெண் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அங்கேயும் செஞ்சிருக்காரு. அதாவது தன்னுடைய சேட்டைகளில் எதையுமே அவர் போர் சூழலுக்கு போன போது நிறுத்தலை. இப்போ இது என்ன ஆகும் இந்த விவகாரம்? இப்போ நாம் தமிழருக்குள் இது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு அமைதி அப்படின்றத பார்க்குறோம். இந்த அமைதி அப்படின்றது நம்ம அண்ணன் தான் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் கட்டமைத்திருக்கிறார், அதனால நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்குவோம் அப்படின்ற அமைதியாக இருக்குமா, இல்லை இதில் இருந்து வெளியேறுவார்களா, என்ன நடக்க போகுது? இல்லை, இப்போ இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அவர் தன்னுடைய வெப்பன்ஸ் ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே இருக்கார். கேட்குறவனை பிடிச்சு நிறுத்தினது எது? அவர் நல்ல அருமையாக கதை சொல்கிறார். கதைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. உளவியல் ரீதியாக பார்த்தாலே நீங்கள் நல்லா கதை சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களால் மக்களை ஏமாத்துறது சுலபம்.
இவர் வந்து ரொம்ப அருமையாக இந்த ஒரு கதையை வந்து திரைக்கதையை ப்ரொடியூசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு அசாத்திய திறமை இருக்கவர். அதே மாதிரி மியூசிக்கோட சொல்லுவாராம் கதையை, பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சொல்லுவாராம் அந்த எமோஷன்ஸோட. ஸோ இந்த கதை இனி வந்து இந்த ஈழக் கதைகளை அவர் முன்னாடி நினைச்ச மாதிரி பேச முடியாது. இவர் ஒரு பொய்யர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிட்டதுனால இனி அந்த கதைகளை பெருசாக சொல்ல முடியாது. ஸோ அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? மார்க்கெட் அடிபடும், அவ்வளவுதான். இப்போ இவங்க ஏன் கதறாங்க? தொண்டர்கள் மத்தியில் என்ன, தொண்டர்களை விட எனக்கு பெரிய பிரச்சனையாக தோன்றது என்னன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் கலெக்ஷனில் ஒரு டென்ட் ஒரு அடி விழுன்னு தான் நினைக்கிறேன் நான். அதில் ஒரு கணிசமான இது இருக்கும். அந்த சர்வதேச கலெக்ஷன் குறையிற பட்சத்தில் இங்கே உள்ளே இருக்கிற ஆட்கள் வெளிநாடுகள்லேருந்து கிடைக்கிற கொஞ்சம் சொற்பமான உதவியை வச்சுட்டு கட்சி கீழே இருக்கிறத ஏதோ ஒன்று அங்கே செய்ய முடிஞ்சுது. ஆட்களே பேசி பணம் வாங்குற மாதிரி முடிஞ்சுது. இப்போ அது கட் ஆகும்போது எந்த நம்பிக்கையில் கட்சியை நடத்த முடியும்? அடுத்ததா பெரும்பாலும் பெரியாரை பற்றின மோசமாக பேசுறது, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி தன்னை வந்து வெளிப்படையாக காட்டி காசு கொடுப்பாங்கல்ல. இது வரைக்கும் சப்போர்ட் அங்கிருந்தானே வந்திருக்க முடியும். ஏன்னா குருமூர்த்தி தான் போய் நாம் தமிழர்ங்கிற பேரை வாங்கி கொடுத்தா. அது நம்ம சொல்லலை, இதை சொல்றது அவங்க தரப்புல இருந்தா, அந்த தந்தி குழும தரப்புல இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ் சைட்ல இருந்தா அந்த இது வருது. இவங்க கூட தான் போய் அங்கே வாங்கினாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவங்க ஒத்து போறாங்க. வீரத்தமிழர் முன்னணிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறது, இஸ்லாமியர்கள் மேல கிறிஸ்தவர்கள் மேல வெறுப்பை கக்குறது, இந்த ஸ்பாய்லரா இவங்களுக்கு சாதகமான ஆட்களை வேட்பாளர்கள் நியமிக்கிறதுன்னு சொல்லி இவர் பாஜகவுக்கு இணக்கமாக தான் கடந்த 15 வருஷமா நடந்துட்டு இருக்கிறார். அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், இனி ஈழத்தை வச்சுக்கிட்டும் இதை வச்சுக்கிட்டும் பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கும் போது சாவர்கர் வாழ்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் அவர் போயாகணும். அந்த 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 ஸ்டேஜ், அதுக்கு தான் அவங்களோட இணக்கம் இருக்குல்ல. அண்ணாமலை இவருக்காக ஆதாரம் கொண்டு வரேன்னு அண்ணாமலை சொல்றாரு. 20 நாள் ஆச்சு. ஏற்கனவே ஊசலாட்டுதல் இருக்கிற காளியம்மாள் போன்றவங்கலாம் வந்து இது இன்னும் இல்லை, அவர்கள் வந்து இனிமே காளியம்மாளை இவரும் சேர்த்துக்க போகிறதில்ல. அவங்க வெளியில வர்றதுக்கான ரைட் பிளேஸ் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வர்றது தான் சரி. இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகனை தவிர மற்றவர்கள் அந்த இடத்துல நீடிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லாமல் போகுது. அது என்ன நோக்கத்துக்காக கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவன் இனி அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. போட்டிக்கு அவர் வந்துட்டார், நடிகர் விஜய் ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இந்த 8% கை வைக்கிறதுக்கு தான் அவர் வர்றாரு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஈழக்கதைகளை சொல்லி ஈழக்கதைகளுக்காக அந்த உணர்ச்சி வசப்பட்டு இவங்க கூட இருந்தவர்கள் இனி இருக்க போகிறதில்ல. அவங்க வந்துடலாம். 10 வருஷமா பெரியாரோட கருத்துக்களெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் தான் சரியாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, இவருக்காக விஜயலட்சுமி 2011 இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது இவருக்கு சாதகம், இவருக்கு சப்போர்ட்டுக்கு பேசிக்கிட்டு தடா சந்திரசேகர் வர்றாரு. ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி இருக்குது, இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பகுத்தறிவு பாதையில் பயணிக்கிற சீமான் இந்த மாதிரி பில்லி சூனியம் வச்சுட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? இதுலேருந்தே தெரியலையா அவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன சீமானோட நிலைமை இன்னைக்கு என்ன? ஸோ அவர் அந்த பகுத்தறிவெல்லாம் தூக்கி கடாசிட்டு பெரியாருக்கு எதிராக அப்படி ஒரு பேசுகிற நபர், முற்போக்கா பேசுகிறவர், ஒரு புது அரசியலை கொண்டு வரவருன்னு நம்பிட்டு இருந்தவன் இனி எங்கே இருக்க முடியாது. பணத்துக்கு அல்லது ஒரு கட்சி, ஒரு பொறுப்பு, இதில் இருந்து நாம் அரசியலில் முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான். அவனுக்கு என்ன சொன்னார், என் தலைமுறை இல்லை அடுத்த தலைமுறையில அந்த கட்சி ஆட்சி வைக்கும், நான் தோத்தாலும் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவனும் இனி இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ இந்த கூடாரம் ரொம்ப வேகமாக கலைஞ்சு காணா போகும். அதை தான் மார்க்கெட்டில் லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, அடுத்ததாக இனி அவர் டீல் பேசுறதுக்கு ஒன்று தான் இருக்குது. பெரியார் அடிக்கிறேன் அமௌண்ட்டு கொடு. இப்போ அடுத்தது என்ன பாக்கி இருக்குது? யார் அவர் அடித்து தூக்கி போட்ட யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ எல்லாரும் எது பேசிட்டாரு, பெரியார் வரைக்கும் வந்தாச்சு. இனி பாக்கி இருக்குது பிரபாகரன் ஒருத்தர் தான். பிரபாகரன் ஒரு மலையாளி, பிரபாகரனை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி பேசினார்னா பாடி எடுத்துடலாம். இப்போ சீமான் கட்டாயம் அந்த விவாதத்துக்கு வரப்போறது இல்லை, நிச்சயமா வர முடியாது. வந்து அவர் அம்பலம் ஆயிடுவாரு, அவரால் எதிர்கொள்ள முடியாது. இந்த அவசரக்காரர்களால ஒரு பொதுவான ஒரு ஆளை வச்சு அவங்களால எதிர்கொள்ள முடியாது, வரமாட்டார். இப்போ ஐபிசி தமிழ்ல ஒருத்தர் மெய்காப்பாளர், பிரபாகரனோட மெய்காப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சீமானுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்படி பலரும் ஒரு சிலர் சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. இல்ல அது அந்த பேட்டி மட்டும் சொல்லிடலாம். அந்த பேட்டி எந்த காலத்தில் எடுக்கப்பட்டதுன்றதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. நாமன்னா அந்த தேதியை போடுவோம் இல்லையா, நீங்கள் பழைய 5 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு நேர்காணலை இப்போ போடுறீங்கன்னா அந்த எந்த தேதியில் எடுக்கப்பட்டதுன்னு போடுவோம். இன்னொன்று, அது ஏன் டார்க் ஆக்கி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு வழக்கமான லைட்டிங்கில் அது இல்லை. இன்னொன்று, அந்த வீடியோவை பாருங்கள், 16 நிமிஷத்து வீடியோ. அதில் ஒரு பெரிய அறிமுகம் இதெல்லாம் இருக்குது. சீமானை பற்றி பெருசாக அவரோட ஃபோட்டோவோடு இருக்குது. 8வது நிமிஷத்தில், இது 8லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே அவர் ஒரு கேள்விக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் திரும்பி பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்டு சொல்கிறார். அந்த நேர்காணலே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ரொம்ப இப்போ பழசுன்றாங்க புதுசுன்றாங்க, நம்ம அதை கால எல்லையை பற்றி அவங்க குறிப்பிடலை.
அடுத்ததாக அவர் சொல்கிறது என்னென்னா, பிரபாகரனோட மெய்காப்பாளர்ன்றார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மெய்காப்பாளர் இருப்பாங்க, நான் உங்களுக்கு சமயக்கட்டிலேருந்து டீ வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்றார். மற்றவர்களுக்கு ஏன் இதை இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால், சந்தோஷ் தான் யார், திரும்ப விவாதத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறார். இன்னொருத்தர் அந்த அமர்தாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தான் எங்கே இருக்கேன், தான் என்ன செய்கிறோங்கிறத அவங்க அதை குறிப்பிடுறாங்க. இவர் வந்து ஒரு முகத்தை காட்டுற தலைமறைவு போராளி மாதிரி இவர் இருக்கார். ஸோ இவர் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லை, அதை நம்ப முடியல. ரெண்டாவது, அவர் சொல்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு 2 முறை சீமான் பிரபாகரனை சந்திச்சார், எனக்கு தெரியாமல் 3 முறை பிரபாகரனை சந்திச்சாருன்னு அந்த பையன் சொல்கிறார். சீமானோட கடைசி வாக்குமூலத்தின்படி அவர் பிரபாகரனை 2 முறை தான் சந்திச்சாரு, 3வது முறை சந்திக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ ஆனால் இந்த கெட்டவன் நந்து இவங்க மற்றவங்கலாம் சொல்கிறது ஒரு தடவை தான் சந்திச்சாரு. ஆமாம், அவர் ஒரு பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தார், 13 நாள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து இந்த குழப்பம் என்னென்னா, யார் அதிகம் நம்பத்தக்கவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிட்டு இவங்களை சொல்லிடலாம், சந்தோஷோ அமர்தாஸ் இவங்க எல்லாமே சொல்லிடலாம். மற்றவர்கள்ட்ட ஒரு தேவை இருக்குது. அவர் பாலா மாஸ்டர்னு ஒருத்தரா, அவர் சொல்கிறதுல என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு கனவு இருக்குது, இப்போ இவர் வந்து ஈழத்தை பிடிச்சிருவாருன்னு சொல்லி. அவரும் நேரில் பார்த்ததா எதையுமே சொல்லலை. அவர் குப்பரை அடித்து படுத்துட்டு இருந்தார், நான் போய் எழுப்பி கேட்டேன், அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு, தலைவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாருன்றதான் வாய்வழி தகவலாக தான் இருக்குது. ஸோ நாம் இவர்கள் தான் அவ்வளோ தூரம் போக வேண்டியில்லை. பொதுமக்களே, இப்போ சீமானோட ஆட்களே கூட அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரபாகரனை மீட் பண்ணலன்னா என்ன, 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார்ல, அது பத்தாதா அப்படிங்கிற காம்ப்ரமைஸுக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. கார்ட்டூனிஸ்ட் பாலா அவனு போட்டிருக்காரு, மான மரியாதையெல்லாம் பார்க்க மாட்டான், உயிருக்கெல்லாம் பயப்படாதவன், அவனுக்கு இந்த மாதிரி எல்லாமா போட்டு அவரை முடக்கிட முடியும்னு, மானம் பார்க்க மாட்டாருன்னு அவரே சொல்லிட்டார். அவங்க சைட்ல வந்துருச்சு. அதனால இவங்களே அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இனி பிரபாகரன் கதையை வச்சு ஓட்ட முடியாதுன்னு. இப்போ இது என்ன மாதிரி ஒரு மனநிலை? அந்த ஃபோட்டோவே இல்லை, ஒரு போலியான புகைப்படத்தை தயாரித்து நான் பிரபாகரனை சந்தித்தேன், மணிக்கணக்காக வந்து இதெல்லாம் பேசினேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், இந்த மாதிரி பல கதைகள், இதெல்லாம் ஒரு துணிச்சலாக சொல்லிட்டு அதை ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நபராக இருக்கிறாரு. அவருடைய உளவியல் வந்து எப்படிப்பட்டது? அது எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னால், சந்தோஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னால், அவருக்கு உண்மைக்கும் பொய்க்கும் அந்த பேத்தலாஜிக்கல் லேயர், அதாவது இயல்பில் அவர்களுக்கு வந்து பொய்யும் உண்மையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் உறுதியாக நம்பி பேசுகிறார். பல சமயங்களில் முதல் முறை ஒரு மாதிரி தாங்கி பேசுவார், அந்த கதையை 2வது முறை பேசும்போது ஸ்ட்ராங்காக பேசுவார். அவர் இன்னொன்று இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது உங்களுக்கு வருமானம் நிறைய வருது, உங்களுக்கு அடையாளம் நிறைய கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கதையை வந்து நம்ம தான் உங்கள் மூலம் முயற்சி பண்ணணும். பல சமயங்களில் இந்த காட்டில் நீங்கள் தொலைஞ்சு போகும்போது, இல்லை ரொம்ப நெருக்கடியான சமயத்தில் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாய தோற்றத்தை உங்கள் மூளை உருவாக்கும்னு சில இதெல்லாம் இருக்குது, சில டேட்டாலாம் இருக்குது. இது மாதிரி மூளை வந்து கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் உண்மையை வந்து பிரிச்சறியணும்னு சொன்னால், உங்களோட உண்மையையும் பொய்யையும் பக்கத்தில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நமக்கு தெரியும் இல்லையா, கனவுக்கும் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம கண்ட கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழந்தைகளை நம்ம எந்திரிச்சிருப்போம். அண்ணன் அந்த லெவலில் தான் இருக்கார். ஆனால் அது ஒரு வாய்ப்பாக அவர் கொடுக்க அவசியம் இல்லை. இது அவர் தன்னுடைய வருமானத்திற்காக, தன்னுடைய அரசியல் இருப்புக்காக அதை அவர் பயன்படுத்துறாரு. இன்னொன்று, ரொம்ப பலரை இந்த பேரை வச்சுட்டு மாட்டி விட்டுருக்காரு. யாரெல்லாம் சீமானை வந்து சந்திக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடுத்த 2 நாள் 3 நாள்ல கியூ பிரான்ச் அரஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. மாட்டி விடுறதுக்காக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து சிஐ எல்லாம் அந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த அமெரிக்கா உண்மையில ஈழ துரோகி வந்து சீமான் தான் போல அப்பட்டமான. நீங்க தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டார்ல தோழர். இப்போ வேற யாராவது தமிழ் தேசியம் பேசுற ஒரு நபரை, தமிழ் தேசியத்தோட இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாத்திரம் இருந்தது. அது என்ன செஞ்சதுன்னு சொன்னா, திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு நீ கூடுதலா செய் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை அது கொடுத்துச்சு. மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க, நீ தமிழுக்கு, அவங்க நம்ம மொழிக்கு அவன் அவ்வளோ பண்ணுறான், நீ ஏன் நம்ம மொழிக்கு இவ்வளோ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுத்தாங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா, அரசாங்கம் இதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியிருந்துச்சு. நாங்கள் தமிழுக்கு நிறைய செய்கிறோம் பாரு, இது செய்கிறோம் பாருன்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது, ஒரு சுட்டி காட்டுற ஒரு அமைப்பாக இருந்தது. அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் வளரக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ் தேசியங்கிற வகை மாதிரியே ஒழிச்சிட்டார். இப்போ யாராவது கேட்டு பாருங்க, பெருஞ்சதன்னார தெலுங்குட்டாங்க ஒரே அடி சொன்ன உடனேவே அவர் தெலுங்கர் அப்படின்ட்டாங்க. இன்னும் பாக்கி யாருன்னு தெரியல. இவங்க அடுத்து பாவாணர் தெலுங்கரா போறாரு, ஏன்னா அவரும் பெரியாரை பாராட்டி பாடி இருக்காரு. ஓகே, அந்த மாதிரியான இவர்களால் யாரையும், இது ஒரு அடியால் படையுது, யாரையும் தூக்கி போட முடியுங்கிறதுனால இவங்க தமிழ் தேசியம்ங்கிற ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இந்த மாதிரி எவன்லாம் வெளியே அவனை போட்டு கொடுக்குற வேலையும் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வதேச அளவில் ஈழத்தமிழர்கள் ஒன்று கூடி தங்களுடைய சப்போர்ட்டை
இலங்கைக்கு கொண்டு போகாம இங்க இருக்கிற இவங்களுக்கு அள்ளி கொட்டுனதன் மூலமா இலங்கைக்கு ஒரு நெருக்கடியிலேருந்து இவர் காப்பாத்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி பெனிஃபிட் இருக்கிற கூடுதலாக இப்போ வந்து இந்துத்துவாவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ பெரியாரை கை வைக்கணும், பிரபாகரன் அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டான் தம்பி, ஸோ நம்ம அடுத்து பெரியார் அசைன்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாரு நினைக்கிறேன். ஓகே தோழர், எந்த அளவுக்கு இது போக போகுது அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.